Hey guys, welcome. On this video, core intelligence. இந்த வீடியோல வந்து முக்கியமான ஒரு 3 டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் டேக் வந்துட்டு எடிட்டிங் டேக்ஸ். இந்த எடிட்டிங் டேக்ஸ் வந்துட்டு நம்ம எல்லா வெப்சைட்லயுமே அட்லீஸ்ட் ஒன்ஸாவது அப்பே ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எடிட்டிங் டேக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா 6 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. H1ல இருந்து H6. இந்த நம்பர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதோடைய சைஸ். ஓகேவா? H1ங்கிறது ரொம்ப லார்ஜா இருக்கு. H6ங்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கு. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது விஷுவலா பார்க்கும்போது எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இந்த H1 டு H6 இதை நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லேஷன் மூலியமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து H1. ஒரு பேஜ்ல அட்லீஸ்ட் ஒன்னாவது H1 டேக் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஒன்னு தான் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து H2 மேஜர் செக்ஷன்ஸ் ஆஃப் பேஜ். நம்ம இப்போ ஒரு புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செக்ஷன்ஸா இருக்கும். 0.1, 1.2, 1.3, 2.1, 2.2. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்றது இந்த H2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து H3. அதுல இருக்க இப்ப நான் சொன்ன H2க்கு கீழே H3 வரும். ஓகேவா? சப்செக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு H4. அதை நம்ம ஃபர்தரா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண செக்ஷன்ஸா வந்து இந்த மிச்ச இருக்க டேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் அப் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது இந்த H1 வந்து H3. அதுலயும் இதுலயும் 3 டாப் மோஸ்ட் வந்துட்டு H1 மட்டும்தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தியரி பார்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பேராகிராஃப் டேக். ஓகேவா? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டேக். ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா பேராகிராஃப் ரைட்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்றது இந்த பேராகிராஃப் டேக். ஓகேவா? இந்த எண்டிங் டேக்ஸ்க்கும் பேராகிராஃப் டேக் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம எண்டிங் அதை பார்க்கும்போதே தெரியாது. போல்ட்னஸ் எண்டிங் மாதிரி இருக்கும். பேராகிராஃப் ஜஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா ரைட்டிங்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நம்ம நோட்ல எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி ரைட்டிங்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு போல்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் பேராகிராஃபா தான் இருக்கும். நம்ம வேணும்னா போல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பேராகிராஃப் டேக். இது ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நம்ம வந்துட்டு பி டேக், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு லைன் பிரேக் டேக். ஓகேவா? லைன் பிரேக் டேக் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேராகிராஃப் நம்ம வந்து ரைட் பண்றோம். ஓகேவா? ஒரே லைன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜே வந்து நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து எந்தெந்த இடத்துலதான் நம்ம பிரேக் வந்து போட்டு நம்ம அதை வந்து ஸ்பிளிட் பண்றோம். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் அ லைன் பிரேக் டு மூவ் தி டெக்ஸ்ட் ஆர் எலமெண்ட் டு த நெக்ஸ்ட் லைன் வித்வுட் ஸ்டார்டிங் அ நியூ சார்ஜ். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு தடவையும் பி டேக் நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம பேராகிராஃப் டேக்குள்ளேயே நம்ம பிரேக் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த பிரேக் டேக் வந்துட்டு நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். ஓகேவா? இதுல சாரி, இது வந்து நம்ம இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் தேவையில்லை. ஓகேவா? இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? இந்த செல்ஃப் க்ளோசிங் டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா ஒன்றும் கிடையாது. இதை நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இதே நம்ம பேராகிராஃப் டேக்கோ இல்லை ஹெட்டிங் டேக்ஸோ அதெல்லாம் வந்து நம்மளாம் மேனுவலா வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த லைன் பிரேக்ஸ் டேக்லாம் வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம போக பார்க்கலாம். அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இமேஜ் டேக். ஒரு பேஜ்ல இமேஜ் இருக்கும் இல்லையா, இமேஜுமே வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? இப்போ நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த மூணுமே ஒரு ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் மூலியமா பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எல்லா டேக்ஸுமே நான் ப்ரீ டிஃபைண்டா நான் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ H1 டேக். ஓகேவா? மெயின் டைட்டில் ஆஃப் பேஜ். நெக்ஸ்ட் வந்து H2 டேக். அதுக்கப்புறம் H3. ஓகேவா? இது வந்து மேஜர் செக்ஷன், அதுல இருக்க சப் செக்ஷன். ஓகேவா? அதுல இருக்க நெஸ்டடை யூஸ் பண்றதுக்கு நம்ம H4ம் H5ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு அவுட்புட் பார்த்துடலாம். பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியுதா? H1 டேக், இது H2 டேக். தெரியுதா டிஃபரன்ஸ்? தெரியுதா? இவ்வளவுதான். இந்த டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி ரைட் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக். ஓகேவா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது பாருங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். ஓகேவா? பேராகிராஃப் இப்படிதான் நம்ம பேராகிராஃப் ரைட் பண்ணுவோம். அதுக்குமே டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? இதுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லைன் பிரேக் டேக். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா,
இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையா நம்ம பேராகிராஃப் டேக் நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு தடவை பேராகிராஃப் டேக் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நடுவில் நம்ம எந்த இடத்துல நமக்கு பிரேக் தேவையோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பிஆர் நம்ம யூஸ் பண்ணதுனால இது ஒரு லைன்லயும் இது இன்னொரு லைன்லயும் இருக்கும். ஓகேவா? நீங்க இன்னொரு தடவை இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் வரை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்டர்னல் லேர்ன் பண்றீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.